ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. எனக்கு என்னென்னா அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அன்எக்ஸாமின்டு லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங் என்று கிரேக்க தத்துவில்லார்கள் மெய்யிலார்கள் சொல்கிறாங்க. நீ வந்து செய்கிறத சோதித்து பார்க்கல அப்படின்னாக்க உன் வாழ்க்கை வேஸ்ட்டுங்கிறார். அன்எக்ஸாமின்டு லைஃப். அது மாதிரி தக்க தயாரிப்பு இல்லாத ஒரு திருவழிபாடோ, தக்க தயாரிப்பு இல்லாத ஒரு சமூக நிகழ்வோ, தக்க தயாரிப்பு இல்லாத ஆன்மீக வழிகாட்டலோ நாம் எந்த விதத்திலும் மிகப்பெரிய பலனை கொண்டு வரவே வராது. ஒரு சில பங்குகளை, ஒரு சில குருக்களை நான் சந்தித்திருக்கிறேன். என்னுடைய சேலம் மறை மாவட்டத்தில் மெஸ்ஸே என்ற ஒரு இளம் குருவனுடைய மன வலிமை கண்டு வியந்து போனேன். வந்து அன்றைக்கு வந்து மட்டன் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் அவர் பங்கு நான் வந்து பசிக்குன்னு சொல்லி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏடா சாப்பிடுப்பா அப்படிங்கிறேன். இல்லைண்ணா அப்படின்னாரு. சாப்பிடு, சூப்புனா குடி அப்படின்னேன். இல்லைண்ணா அப்படின்னாரு. ஏன்பா அப்படின்னேன். இப்படி குமிஞ்சு சொல்கிறாரு, இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒரு பங்கில் பாசனம் கேட்கணும், கொஞ்சம் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, சரியாக கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பாசனம் கேட்டு ஒரு விளைவு நடத்தலான்னு இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னேன். ஏ நம்மளாம் வந்து சன்னியாசிங்கடா, கிடச்சது சாப்பிட்டு கொண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டேன். மட்டன் பிரியாணி எப்போ சாப்பிட்டேன் கடைசி அப்படின்னாரு. சரியாக ஞாபகம் இல்லைன்னாரு. 700 ரூபாங்க. அவருடைய பங்கில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 90 ரூபா 100 ரூபா வந்தால் உண்டியில் பெருசுங்க. கரண்ட் பில்லு டைசஸ் கட்டிக்கிட்டு இருக்குது. அந்த பங்கில் ஒரு இளம் குருவான் இருக்கிறார். எளிமையான மனிதர், அன்பான ஒரு நல்ல உள்ளம் சொல்லார். இல்லைங்க அப்படின்னு யோசிச்சார். அப்படின்னா மட்டன் பிரியாணி மட்டன் எடுத்து சாப்பிடல, ரொம்ப நாளாக இல்லை. சூப்பு குடிச்சியா எப்படின்னா எங்கன்னா சூப்பு குடிக்கலாம், நம்மளுக்கு கூட்டு சூப்புங்கிறேன். இல்லைன்றார். குடிக்கல. நான் கடைசி வரைக்கும் பார்க்குறேன். இல்லை, அவர் எழுந்திரிச்சு போயிட்டார். நான் 2 பேர் கேட்டோம், எழுந்திரிச்சு போயிட்டார். அதில் இல்லை. அவர் ஒரு இளம் குருக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு தாகம் பாருங்கள். மனசுக்குடைய அவ்வளோ சந்தோஷம். அன்றைக்கு இரவு அவ்வளோ சந்தோஷமாக போச்சு. நான் வந்து ஒரு சப்பக்கட்டு கூட சொல்கிறேன், கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கண்ணே, கிடைக்காதப்ப நம்ம உபவாசம் இருந்துக்கலாங்கண்ணே, இது மட்டும் எப்போ கண்ணே கிடைக்கும் ஆற்றாமல் நான் சொல்கிறேன், அவரை உற்சாகப்படுத்துன்னு சொல்கிறேன். அப்போ கூட ஒரு வலிமையோடு இருந்துட்டு எழுந்திரிச்சு போயிட்டார். அதுதாங்க வந்து ஒரு தீர்க்கமான எப்படியும் வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. இப்படி வாழ்தான் வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் திருச்சபை தலைத்தோங்கு போகும். இப்படிப்பட்ட குருத்துகளால் தான் அந்த மரம் பெரிய ஆலமரமாக தலைக்கும். அதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய தகவல் இருக்காங்க. இப்படிப்பட்ட குருக்களை நம்ம கண்டுபிடிச்சி உதவி செய்து உற்சாகம் மூட்டி ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் உறுதுணையாக இருக்கிறது தாங்க நம்முடைய குருத்து வாழ்வுடைய தோழமை, இல்லைங்களா? அதுதான் வந்து தாவீது சொல்ல அழகான ஒரு தயாரிப்பு. உள்ள தயாரிப்பு, உணர்வின் தயாரிப்பு, உறைவிடத்தின் தயாரிப்பு, ஒட்டுமொத்த மக்களுக்கான உணவு தயாரிப்பு. ஒரு நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரின்னு, அதுதாங்க இங்கே. ஆளுக்கு ஒரு இறைச்சி துண்டுனா 30,000 பேருக்கு எத்தனை கோழி, எத்தனை ஆடு செஞ்சிருப்பார், வச்சு செஞ்சிருப்பார். இதுதான் வந்து ஒரு தலைமைத்துவ பண்புடைய மக்களை இயக்குகிற ஒரு அன்பான உந்து சக்தியாக ஒரு தலைமைத்துவத்தை தாவீது அழகாக காட்டுறாரு. அங்கே வந்து கேவலம் இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, நக்கல் அடிக்கிறோம், நையாண்டி பேசுகிறவன், இவெல்லாமா உன் கோழி தீஞ்சிக்குதுன்னு சொல்கிறவங்களாம் இருந்திருப்பான். அதை தாண்டி நம்ம செயல்பாடு போயிட்டே இருக்கணும், அதுதான் வந்து தாவீதன் குட்டி காட்டுறாரு. அடுத்த வசந்த வாசிப்போமே. தாவீது தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வந்தார். அப்போது சவுலின் மகள் மீகாள் தாவீதை எதிர்கொண்டு, இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கழற்றுவது போல இஸ்ரேலின் அரசர் தம் அலுவலர்களின் பணிப்பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கழற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏளனம் செய்தாள். ரொம்ப அழகான செய்தி. ஒரு உன்னதமான உள்ளம் உடைந்து போகும் அளவுக்கு ஒரு நொறுங்குகிற சொற்களை அந்த பெண் வீசுகிறாள். அள்ளி தெரிப்பது வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அது கூறிய அம்புகள் என்பதை உணராமல் அவள் பேசுகிறாள். சில சமயத்தில் மற்றவங்களை வாழ்த்தலன்னு ஆகணும், தூத்தக்கூடாது. அந்த பெண் பாராட்டுவதற்கு தாவீதிடம் நிறைய நன்மைத்தனம் இருந்தது. தயாரிப்பு, அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய ஆடல் பாடல், ஒட்டுமொத்த ஊரை மகிழ்ந்துகிற ஒரு சூழலை உருவாக்கிய தன்மை, பாராட்டுறதுக்கு எவ்வளோ இருக்குதுங்க.
எவ்வளோ இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினா கூட தாவீதை பற்றி பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் அவளுக்கு என்ன ஒரே ஒரு காரியம், ஆடினது தப்பாக போச்சு. அரசர் தங்க தேரில் உட்காந்து ஒய்யாரம் வர வேண்டியவர், உடன்படிக்கை முன்பாக பூக்கள் துவப்பட்டு எல்லாரையும் ஆசிரியத்து போக வேண்டியவர் கலை கூத்தாடி போல் ஆடினார். அது ஒரு வார்த்தை பயன்படுத்தி பாருங்கள். அந்த வார்த்தை இழிந்தவன் ஒருவன், வல்கர் ஃபெலோ, அதான் எங்கள் தமிழ், இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி ஆடையை கலற்றுவது போல பணிப்பெண்கள் முன்பாக அரசத்தின் ஆடையை கழற்றினாரே. அவர் செஞ்சது எவ்வளோ காரியங்கள் செஞ்சார். இந்த பொண்ணுக்கு இது மட்டும்தான் பட்டுச்சு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு அது மட்டும்தான் அந்தஸ்தாக தெரிஞ்சு. அந்த பட்டாடை, தங்க செருப்பு, கையில் இருக்கிற செங்கோல், கழுத்தில் இருக்கிற வைர நெக்லஸ், தலையில் இருக்கிற மணிமகுடம் மட்டும்தான் வாழ்வாக தெரிந்தது. ஆண்டவரோ அந்த அணிகளுள்ள தந்த ஆண்டோடைய மகிழ்வோ ஆசையோ அந்த பொண்ணுக்கு பொருட்டாக தெரியவில்லை. இந்த பெண் கிட்டத்தட்ட ஒரு 120 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாள். எங்கேயாவது ஆண்டவர் என்ற வார்த்தை வருகிறதா? இல்லை. ஆடை, அரசு, கலை கூத்தாடி, இதுதான் அந்த பேச்சு. கௌரவம், வீர்கம்பம், வரட்டு கம்பம், வரட்டு ஜம்பம், அதுதான் வாழ்க்கையாக இருக்குது. அந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அந்த வாழ்க்கையின் முடிவும் அப்படி தான் இருக்கும். வரட்டுத்தனமான வறண்டுமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது. யாரையும் சாடலை. உண்மையை சொல்கிறேன் நான். ஒரு இடத்துல கூட கடவுளை பற்றியோ, கடவுளுடைய தன்மையை பற்றியோ, கடவுளுடைய புகழ்ச்சியை பற்றியோ, கடவுளுக்கு அந்த நகரத்துக்குள்ளாக வந்த கடவுளுடைய பிரசன்னத்தை பற்றியோ அந்த பெண் பேசவே இல்லைங்க. அப்போ அந்த அதில் இப்போ 2 வருது என்று ஏளனம் செய்தாள். இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி ஆடை கழட்டுவது போல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒருத்தர் அரசர் தன் மக்கள் மீது நிர்வாணமாய் நின்று பெருமை கொண்டார் என்று ஒரு நக்கல், ஒரு நையாண்டி, ஒரு கிண்டல், ஒரு கிறுக்குத்தனமான ஒரு பேச்சு பண்ணிட்டு அவளை இகழ்ந்தாள் என்று வருகிறது. ஏளனம் செய்தால் என்று வார்த்தை வருது. ரொம்ப முக்கியமான ஒரு செய்திங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு கணவனை மனைவி மதிக்காவிட்டால் உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீ உன் கணவனை மதித்தா உங்கள் அப்பா மதிப்பார், உங்கள் அம்மா மதிப்பார், உன் தம்பி மதிப்பான், உன்னுடைய தங்கச்சி மதிப்பான். நீ மதிக்கலைன்னா அவங்களாம் மிதிப்பாங்க. அந்த ஒரு அடிப்படையான பண்புகளை நான் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? உன் கணவனுக்கு நீ கொசுறு கிடையாது, உசுறு இல்லைங்களா? கொசுராவை கணவன் நடத்துகிற மனைவியை உசுராக நினைக்கிறான். 10 நிமிஷம் லேட்டாக வரட்டும் பதறி போகிறதில்ல, 10 ஃபோன் பண்ணுறதில்ல, வண்டி எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்குறதில்ல. படுத்திருந்தா சும்மா விட்டுருவாரா? காலை தேய்ச்சி விட்டு, நெத்திக்கு தைலத்தை போட்டு, கையை உரசி விட்டு, டாக்டர் கூப்பிட்டா காலையில் போகலாமா, இப்பயே டாக்டர் போகலாமா கேட்கல. மனசு பதறல. அது கொசுரா நடத்துகிற வாழ்க்கையா? உசுரா நடத்துகிற வாழ்க்கை. ஒவ்வொரு திருமண வாழ்வும் அற்புதமான ஒரு குலவிளக்கினுடைய கோயில்களினுடைய உறவு நிலைகள். அந்த உறவு ஒரு மனைவி கணவனை மதிக்கலை அப்படின்னா உலகத்தில் யாரும் கணவனை மதிக்க மாட்டாங்க. அப்படி மதித்தாலும் கணவனுக்கு அது பொருட்டாக இருக்காது. கட்டிய மனைவியை மதிக்கலைன்னா யாரும் மதித்து என்ன தேவை? போகணும். ஒரு அழகான பாராட்டுரை, ஒரு அழகான அன்புரை, உண்மையான ஒரு ஆறுதல் வரணும் அப்படின்னாக்க ஒன்று அம்மாக்கிட்டேருந்து வரணும், அல்லது தொட்டு தாலி கட்டிய மனைவிட்டேருந்து வரணும். அம்மாக்கிட்ட சொல்கிறது கூட ஒரு கட்டத்தில் மறந்து போகும். 40 ஆண்டுகளுக்கு பிறப்பாடு அந்த முறை வருமா என்று தெரியாது. நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் இருக்குல்ல. ஒரு சிலருக்கு மட்டும் தான் 50-60 ஆண்டுகளுக்கு வரைக்கும் அம்மா உடனிருந்து அந்த கடமை செய்கிறாங்க. செய்ய வேண்டியது தாய்க்கு பின் தாரம் செய்யணும். கண்ணுக்குள்ளே வச்சு பார்க்கணும். கொசுரா இல்லாமல் உசுரா நினைக்கிற கணவனை துச்சமாக நீ நினச்ச அப்படின்னாக்க மற்றவங்க எல்லாம் எச்சமாக தான் நினைப்பாங்க. அந்த ஒரு அடிப்படையான தன்மையை நான் புரிஞ்சுக்கணும். பல உறவு நிலைகளுக்கு சிக்கலாக வருவது இந்த ஒரு இடம் தான். பணத்தை மதிக்கிற மாதிரி, அந்தஸ்தை மதிக்கிற மாதிரி, ஸ்டேட்டஸை நம்புகிற மாதிரி, நம்முடைய நண்பர்கள் நம்புகிற மாதிரி, நம்முடைய மகிழ்ச்சி நம்புகிற மாதிரி தொட்டு தாலி கட்டிய உண்மையான கணவனை நம்ம மதிக்கலாம் போகிறது. அரசங்க ஒத்த கல்லை தட்டி தூக்குனார் கோலியாத்தை இல்லைங்களா? சவுல் சாதிக்க முடியாத அவன் செத்துட்டுன்னு சொல்லிட்டு படைகளை மூலம் முடுக்கலாம் அனுப்பினார். எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வந்த மன்னாதி மன்னன் இல்லைங்களா? எதை அவன் சாதிக்கலை? யாருக்கு அவன் பிரமாணிக்கமாக இல்லை? ஆக்கீஸ்க்கு பிரமாணிக்க இல்லாமல் இருந்தான்னா அந்நிய தேசத்தினுடைய எதிரினுடைய மன்னனுக்கு உயிரை கொடுத்து பாதுகாப்பு இருந்தான் இல்லைங்களா? சவுல் மம்படியாக மாட்டப்ப ஒரே சொருவுங்க செத்து போட்டுன்னு சொன்னப்ப செய்ய மாட்டேன்னு ஒரு மகானவர், நேர்மையாளன், அன்புக்குரியவன், உண்மை உள்ளவன், கடவுளுக்கு பிரியமானவன், அவ்வளோ வல்லமையான ஒரு மனிதனை நீ துச்சமாக நினைக்கிற அப்படின்னாக்க ஆண்டவர் உன்னை எச்சமாக நடத்துவார். கணவனை மதிக்கணும். கண்கண்ட தெய்வமாக நினைக்கலாம் கூட பரவாயில்லைங்க. அது அந்த காலங்க. இந்த காலத்தில் சமமான துணைவி என்றும் ஒரு நல்ல தோழர் என்றும் நினைக்கிற மனப்பக்கத்தில் இருக்கிற வாழ்கிற குடும்பங்கள் கொடானி குடும்பங்கள் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்வோம். அப்படிப்பட்ட நல்ல குடும்பங்கள் தான் தேவாலயத்தின் விளைநிலங்களாக மாறுகிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் மதிக்காத சில சமயத்தில் குடும்பம் என்ற விளக்கை அடைத்து வைக்கிற ஈகோத்தனமான உறவு நிலைகளை கண்டிக்க எனக்கு இது போலும் முன் வருகிறது. புரிஞ்சுக்கணும். 3வது ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னாக்க,
ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ராயல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையும் அவர்தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன். அதாங்க அவர் சொல்கிறது வார்த்தை இல்லைங்க. அவர் சொல்கிறது இட்ஸ் நாட் அ காம்ப்ளிமெண்ட், இட்ஸ் அ கன்விக்ஷன். தெரிஞ்சு லே கவர்னர் நீ பேசுகிறியா உங்கள் அப்பமோட கௌரவத்தை வச்சு பேசுகிறியா, நான் பேச கேளுன்னு சொல்லிட்டு பேசலாம். அவன் பேசுகிற திரும்பி பாருங்கள், அவன் வாயிலிருந்து வருகிறது வார்த்தை அல்ல, வாஞ்சை. அவன் வார்த்தையிலிருந்து வருகிறது சொற்கள் அல்ல, கன்விக்ஷன்ஸ். நான் அதான் பவுல்கார் சொல்வார், நான் யாரை நம்பியிருக்குன்னு எனக்கு தெரியும்பார். ஐ நோ இன் ஹூம் ஐ பிளேஸ் மை ட்ரஸ்ட். இல்லைங்களா? என் கடவுள் ஏமாற்றாதவர். பவுல்கார் அவ்வளோ அடித்தரமாக சொல்கிறேன், யார் மேலே நான் வச்சுக்கிற நம்பிக்கைன்னு எனக்கு தெரியும். எங்கே ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கிறேன், எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி என்னுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் யாருன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ எனக்கு தெரியும். அழகாக சொல்கிறார் தாவீது. அற்புதமான ஒரு விசுவாச அறிக்கையை பார்க்குற வாசிப்பவங்களேன். ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர்தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன். என் நடனம் என்பது, என் முழு வலிமையோடு ஆடிய ஆட்டம் என்பது வெறும் ஆட்டம் அல்ல, பாட்டம் அல்ல, கொண்டாட்டம் அல்ல, நன்றியின் கீதம். ஆடு மேய்க்கும் சிறுவனாக ஆடுகளின் பின்பாக போன என்னை ஆயனாக உயர்த்தி ஆண்டோருக்கான நன்றி பாடல், நன்றி நடனப் பாடல் என்று தாவீது சொல்லாமல் சொல்கிறார். அதில் இன்னொரு செய்தி சொல்கிறாரு, உங்கள் அப்பாவையும் உங்கள் அப்பா வீட்டை ஆண்டவர் ஒதுக்கிறது உனக்கு தெரியாதா? நான் உன்னை ஒதுக்கியிருக்கலாம், ஆனால் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன், கூட வச்சிருக்கிறேன், நீ அதை புரிஞ்சிக்காமல் என்னை அவமானப்படுத்துகிறேன். எவ்வளோ அழகான வார்த்தை. அந்த பொண்ணை நோக்கடிக்கவே இல்லை. சொல்லுக்கு சொல், கல்லுக்கு கல்லுன்ற அவர் இல்லை. அழகாக சொல்கிறார், எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதுக்கு நன்றி பாடுறம்மா, நீ என் கூட சேர்ந்துருக்கணும். என் மனைவியாக இருந்தீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் சவுலின் மகளாகவே இருந்துட்ட. தாவீதின் மனைவின்னு என்னைக்கு நீ அந்த பாசத்தை கொண்டாடவே இல்லை. யாவை இறைவனை வழிபடுத்தோம், நீயோ தெராஃபம் என்கிற முகமூடி கடலை போட்டு வழிபட்டு இருக்கிற. அது உன்னை காப்பாற்றுன்னு நினச்சேன். என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், உன்னையும் காப்பாற்றிருக்க வேண்டும். என் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்தார், என் அரியாசனத்தில் சரியாசனம் உனக்கு வந்திருக்க வேண்டும். நீ கடவுள் பற்றி அச்சமில்லாதனால் எனக்கு வந்த ஆசீர்வாதம் என்னோடு தடுக்கப்பட்டு விட்டதே என்ற ஆதங்கத்தில் அவர் பேசுகிறார். அடுத்த வசனம் வாசிங்களேன். நான் என்னை இன்னும் கடையவனாக்கிக் கொள்வேன், என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்வேன், நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மீகாலிடம் கூறினார். ரொம்ப அழகான வார்த்தை. அது தாவீதினுடைய யதார்த்தமான மனநிலை, கடவுள் மீது கொண்ட பற்றுறுதி. த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் டேவிட் இஸ் ஃபுல்லி எக்ஸ்பிளிகேட்டட் இன் திஸ் பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் அப்படின்னு அழகாக சொல்லலாம். உண்மையாக அவர் உள்ளத்தின் நிறைவின்றி வாய் பேசும், இல்லைங்களா? உள்ளத்தின் நிறைவின்றி ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, உன் நல்லவன் தன் நல்லவற்றை கருவூலத்திலிருந்து கொடுக்குறான். உள்ளே என்ன ஃபிக்ஸட் போட்டு வச்சுக்கிறியோ அந்த வட்டி தான் வரும். உள்ளே நாத்தத்தையும் நாரவாயும் வச்சுருந்தீங்கனாக்க அழுக்காறு கொண்ட வார்த்தைகள் அல்லது அவமானத்தின் வார்த்தைகள், பழிகளின் வார்த்தைகள், பழி சொல்லும் வார்த்தைகள் தான் வரும். அவர் உள்ளத்தின் நிறைவிலிருந்து பேசினார், உள்ளத்திலிருந்து ஆடினார், அது அப்படியே வார்த்தையாக வடிக்கிறார். 3 காட்சிகள் சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். முதலாவது, உன் தந்தையும் உன் வீட்டாரையும், உங்கள் ஒட்டுமொத்த வீடு. இஷ்போசேத் செத்து போயிட்டான். கடைசியாக அவருக்கு முன்னாடி இருந்தது எத்தனை பேர்த்து வேறு எடுத்துட்டாங்க. ஆண்டவர் ஒதுக்கி விட்டார், என்னை தேர்ந்துக்கிட்டார், முன்னை எனக்கு துணையாக கொடுத்தார். அந்த ஆண்டவர் முன்னாடி நான் ஆடலைன்னா வேறு யார் ஆடுவா? இல்லைங்களா? அதுதாங்க எந்தூசியாசம்ங்கிறது. அந்த எந்தூசியாசம் முன்னாடி ஒரு குருட்டுத்தனமான குருட்டாம்போக்கு அல்ல, கன்விக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்லி 2 kinds of people in the world: people of compromise, people of conviction. people of convenience, people of conviction. இந்த காம்ப்ரமைஸும் கன்வீனியன்ஸ் தேடி போகிறவங்க கடைசி வரை கடவுளை பார்க்கவே முடியாது. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது, அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே போனோம்னா ஒரு கட்டத்தில் சாமியும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவோம். சாமி இப்படி வெளியேற்றப்படுவார். அதே மாதிரி கம்ஃபர்ட்டை தேடி போனோம்னாக்க, என் பின்னே வருகிறவன் தன்னையே மறுத்து தன் செல்வி சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். இல்லைங்களா? ரோஜாப்பூவை பறிக்க போனோம்னாக்க முள்ளுக்குத்து வாங்கி தான் ஆகணும். முள்ளுக்குத்து வாங்காமல் ரோஜாவை பறிக்கணும்னு நினச்சாக்க நம்ம முட்டாள், அல்லது நெடுநாள் நேரத்தில் ரோஜாப்பூவை பறிக்காமல் போயிடுவோம். அந்த மிஷன் என்கின்ற ஒட்டுமொத்த பேக்கேஜில் சஃபரிங் என்பது ஒரு பார்ட்டுங்க. அந்த பேக்கேஜை வாங்கணுன்னா சஃபரிங்கோட சேர்த்து தான் வாங்கணும். அது இல்லாமல் மிஷனை வாங்கவே முடியாது. அதுதான் தாவீதுடைய அழகானது. உங்கள் அப்பாவையும் உங்கள் வீட்டாரையும் ஒதுக்கி வச்சு என்ன உயர்த்தினார். இந்த துன்பத்தையும் துயரத்தையும் ஆண்டவர் ஆசையாக மாற்றினார். அதுக்காக நன்றியான பாடலை தான் நான் பாடுறேன். அதான் சொல்வேன், அவர் என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் முன் என்னை நான் தாழ்த்துவேன். ரொம்ப அழகாக சொல்வார். ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன்னு சொன்னவர் என்னை கடையனாக்கி கொள்வேன்றார். இல்லைங்களா? சாமி என்ன புதிய பிள்ளை தான் சொல்கிறாரு, உன்னை கடையனாக்கி கொண்டால் நீ முதல்வன் ஆவாய்.
உன்னை முதன்மையாக்கி கொண்டால் கடையனாவா என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த அழகான ஒரு வாக்குறுதியினுடைய பிள்ளையாக அவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் முன்னாடி நான் வந்து பணிப்பெண்ணுக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டேன்னு சொல்கிறேன், அந்த பணிப்பெண்ணுக்கு பணிவிடை செய்கிற பணியாளர் நான் மாறுறது தயாருங்கிறார். அந்த பணிப்பெண்ணுக்கு பணியாளராக மாறக்கூடிய மனசு என்கிட்ட இருக்குதுமா, என் சாமி என்னை உயர்த்தினார், வெக்கப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ என் கண் முன் என்னை நான் தாழ்த்திக்கொள்வேன். அது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப அது இந்த இடத்துல உன் கண் முன்பாக ஆண்டோருக்கு முன்பாக இல்லாமல் தாவீது சொல்கிறது என் கண் முன்பாக என்னை நான் தாழ்த்திக்கொள்வேங்கிற. அது சமத்தியான ஸ்பிரிச்சுவாலிட்டிங்க, சமத்தியான ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் நம்மளுக்கு வந்துச்சுன்னா தோக்கவே மாட்டாங்க, எங்கேயும் யார் மட்டும் தோக்கவே மாட்டோம். தோல்வின்னு உலகம் வந்து அப்படி ஒட்டி மேலே வச்சா கூட துணிஞ்சு போய்கிட்டே இருப்போம். அதான் ஒரு வல்லமையான ஒரு சொல்லி, என் கண்பாக என்னை நான் தாழ்த்திக்கொள்வேன். முன்னாடி தாழ்த்தினா வந்து நடிப்பு நாடகமாக இருக்கலாம், அல்லது பதவிக்காகவும் அல்லது சொகுசுக்காகவும் ஒரு வெளிவெளி வடிவமாக இருக்கலாம். இன்னொருத்த மட்டும் நான் நிமிர்ந்து நடப்பேன். என் கண்பாக என்னை நான் தாழ்த்திக்கொள்வேன். ஐ ஹம்பிள் மை செல்ஃப், ஐ நோ வாட் ஐ ஆம், வேர் ஹேவ் கம் ஃப்ரம். எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பாருங்கள். நம்ம முன்னாடி நம்ம தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க வி நோ வாட் வி ஆர், ரியாலிட்டி. இதுதான் நான் சாமி அப்படிங்கிறத ஒரு உண்மையான பாவசத்தினுடைய மனநிலை. அதான ஒரு அற்புதமான ஒரு கன்ட்ரிஷன் ஹார்ட்டு. என்னை என் முன்பாக தாழ்த்திக்கொள்வேன். ஆண்டவர் தாழ்மையை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கட்டும். கொடுப்பது அவர் கொடுக்கும்போது கூரையை பித்து கொண்டு கொடுப்பார். மலைக்கு 3:10 இடங்கொள்ளாத மட்டும் வானத்தின் பணங்களை தரும் ஒன்று ஆஸ்வதிப்பேங்கிறார். ததுமி வழியும்படி ஒன்று ஆஸ்வதிப்பேங்கிறார். அது எப்போ வரும்? நம்மளை எம்டி ஆக்கும்போது. நிறைய இருக்கிற பாத்திரத்தில் கொட்டி வச்சா கீழே ஊற்றுங்க, உள்ளே போகாது, ஒரு தொட்டு போகாது. ஏன்னா ஃபுல் ஆஃப் யுவர் செல்ஃப். உன்னுடைய எண்ணம், உன்னுடைய கருத்து, உன்னுடைய அறிவு, உன்னுடைய அழகு, உன்னுடைய திறமை, உன்னுடைய எல்லாம் யுவர் செல்ஃப். அங்கே சாமி உயர்றதுக்கு இடமே இல்லைங்க. மீகால் அப்படி இருந்தான், கடைசி வரைக்கும் பிள்ளை பாக்கிலாம் போயிட்டான். தாவீது கடையனாக்கிக் கொள்வேன். அந்த பணிப்பெண் என்னை அவமானப்படுத்தி சொல்ல, அந்த பணிப்பெண்ணுக்கு பணிப்பெண்ணாக என்னை மாறுவேன், கடையனாக மாறுவேன்ங்கிறார். எபிரேய மொழியில் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி இல்லைங்க, மே என்ற வார்த்தை தான் இருக்குது, கம்பேரிட்டிவ் டிகிரி கிடையாது. அவர் என்ன சொல்கிறார்? லீஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் தெம் ஐ வில் பிகம் அப்படிங்கிறார். அதான் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதோட என்ன சொல்கிறாரு? அந்த பொண்ணு இந்த பொண்ணு பேசுகிறேன், என் கண்பாக என்னை நான் தாழ்த்திக்கொள்வேன். ஏன்னா என் கண் முன்னாடி நான் யாருன்னு எனக்கு தெரியும், என் கண் எனக்கு காட்டும் யாருன்னு. கன்னடையில் பார்க்கும்போது நான் என்னுடைய கடற்காலத்தை பார்ப்பேன், நிகழ்காலத்தை பார்ப்பேன், எதிர்காலத்தை பார்க்கணும் அவசியம் கிடையாது. நிகழ்காலத்தை முடிவு செய்கிற அவர். அந்த கன்விக்ஷன் அவருக்குள்ளே இருக்கு பாருங்கள். அதான் ஒரு உண்மையான ஆன்மீகம் மிகுந்த ஒரு தீடத்துவம், ஆன்மீகம் மிகுந்த ஒரு வல்லமையான ஒரு செயல்பாட்டு தன்மை. இவனை வச்சு தான் சாமி வந்து எல்லாத்தையும் மாற்றுறார். இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டில் போர் பயிற்சி பெற்ற இராணுவ படைவர்கள் அவருடைய நாட்டின் கொடி முன்பாக நின்று சத்தியம் செய்து சாகும் வரைக்கும் நாட்டுக்காய் உழைப்போம், சேவை செய்வோம் என்று பயிற்சி எடுக்கிறார்கள். நிமிர்ந்து பார்த்தாங்கன்னா அந்த கொடியில் தாவீது ராஜனுடைய நட்சத்திரம் இருக்கும். த ஸ்டார் ஆஃப் டேவிட் வில் பி இந்த நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இஸ்ரேல் ஈவன் டுடே. 2000-3000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டார் ஒலிக்குதுங்க. ஏன்? கடவுள் மட்டும் தன்னை தாழ்த்தி தான் யார் என்று உணர்ந்து கொண்ட அந்த மகானை இந்த தேசம் துதிக்கிறது, அவனை நம் ஆதர்ச புருஷனாய் பார்க்கிறது. அதுதாங்க ஒரு தலைமைத்துவம், அதான் ஒரு தலைமைத்துவம். ரொம்ப அழகாக சொல்வார், என் கண்முன்பாக என்னை தாழ்த்துக்கொள்வேன், நீ குறிப்பிட்ட படிப்பின் முன்பாக நான் பெருமை அடைவேன். என்னை வந்து யார் முன்னாடி பெருமைப்படுத்தணும் அவசியம். நீ மதிக்கணும், உங்கள் அப்பா மதிக்கணும், உங்கள் தாத்தா மதிக்கணும், உங்கள் வீட்டுக்காரன் மதிக்கணும், தேவையே கிடையாது. அந்த படிப்புன்னு சொன்னல அவன் முன்னாடி நான் பெருமை அடைவேன். அப்படி அது பண்ணால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை எனக்கு. ஏன்னா ஆண்டவர் முன்பாக என்னை தாழ்த்து கொள்ளும்போது அவர் என்னை உயர்த்துவார் எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும், போதும். ஆசிரியர் வந்து எதுவுமே சொல்லலைங்க. வரலாற்று இணைச்சிட்ட வரலாற்று ஆசிரியர் வந்து பகுப்பாகவும் எதையுமே சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை லைட்டாக ஒரு போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். 2ஆம் சாமுவேல் புத்தகத்தில் வருகிற நிறைய வசனங்களில் அந்த கடைசி வசனத்தை ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு போவார் பாருங்கள். அதை கரெக்டாக கோடு பிடிச்சோம்னா அந்த முழு அதிகாரத்தையும் அழகாக புரிஞ்சுக்கலாம். ஒரு வசனம் சொல்கிறாரு, சவுலின் மகள் மீக்காளுக்கு புருஷன் முன்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாரு? சவுலின் மகள் மீக்காளுக்கு. ஏன்னா அவள் வாழ்கிறது எண்ணம் சிந்தனையும் ஒரு அரசியாகவும் சவுலின் மகளாகவும் ஆணவம் பிடித்து ஆண்டவர் விட்டு அகன்று போன ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளையாக தான் வாழ்ந்தாள். சவுலின் மகள் மீக்காளுக்கு சாகும் வரை குழந்தை பேர் கிட்டவில்லை. ஏன் எதுக்குன்னா சொல்லலைங்க, சொல்லுமா தெரிஞ்சு போச்சு. படிக்கிற எல்லாருக்கும் புரியும், கேட்குற எல்லாருக்கும் புரியும். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை எப்படி தக்க வைக்கிறது, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தின் தகுதியாக மாறுவது எப்படி என்பதற்கு இந்த ஒரு கதாபாத்திரம் அற்புதமான கதாபாத்திரம். கோமா சொல்லணும்னா தெரியல, மன்னிச்சுங்க, மனசில் பட்டதை சொல்லிட்டேன். 6ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செஞ்சுருக்கிறோம். 6ஆம் அதிகாரமே அதுக்குள்ளே நிறைய வாழ்வியல் பாடங்கள் அதுவே கொடுத்துருச்சு. ஆனாலும் காய்க்கிற மரத்துக்கு ஒரு கல்லடிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா, பீச்சுற மண்ணில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீச்சுவாங்கிற மாதிரி இந்த வாழ்வியல் பாடங்கள் கொஞ்சம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் தான் தேவர்களே.
நான் வந்து 3 நிலைகளை யோசிக்கிறேன். நான் நிறைய சொல்லிட்டேன். ஒரு சிலர் மனம் புண்படும்படியோ சங்கடப்படியாக கூட சொல்லிட்டேனோன்னு தெரில, மன சங்கடமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆன்மீகத்தின் எழுச்சியையும் ஒரு ஆணவத்தின் வீழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். 2 இதை பார்க்குறோம். தாவீதை ஒரு பக்கத்தில் வைக்கிற இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் சவுலின் குடும்பத்தை சார்ந்த மீகாலையும் இன்னொரு பக்கத்தில் வைத்து நம் சிந்தனை தூண்டி விடுகிறார். ஒரு கணவன் மனைவி வாழ்கிற குடும்பத்தின் ஏய்ந்த பண்புகளை சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறார் என்று தான் நான் பார்க்குறேன். அதுவும் கடைசி 10-15 வசனங்கள் தோனி வந்து 6 பவுண்டரியுமா அடிக்கிற டெய்ல் எண்டு மேட்ச் மாதிரி அவ்வளோ பரவாது. அப்படி ஏட்டிக்கு போட்டியாக நீயா நானான்னு வர இடத்துல தாவீது ஒவ்வொரு பந்தையும் ஒவ்வொரு யார்க்கரையும் ஒரு அவுட் ஸ்விங்கரையும் அப்படி 6 மாற்றக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குற ஒரு உணர்வு நிலையத்தில் வருது. ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த மன்னராட்சி காலத்தில் நிறைய டிஸ்பாரிட்டி ஆஃப் தி லைஃப் சிச்சுவேஷன்ஸ் வருது. ஆமோஸ் கூட சொல்வார், அந்த 8ஆம் நூற்றாண்டில் ஒரு 100 ஆண்டுகள் தாவீதுக்கு பின்பாடு வாழ்ந்த ஆமோஸ் கூட சொல்வார், பாஷான் நாட்டு பசுக்களே என்பார். பாஷான் நாடு என்பது ஒரு வளமான நாடு. அங்கே பசும்புல்கள் நிறையா இருக்கும், பசும் புல்வெளிகள் நிறையா இருக்கும். அதை உண்டு கொழுத்து நடக்க முடியாமல் சதையினாலும் கொழுப்பினாலும் திரண்டு போன பசுக்கள் வந்து அப்படி அசைஞ்சு தஞ்சாவூர் தேர் மாதிரி போவோம். அப்படிப்பட்ட பெண்களாக இருக்கிறீங்க, நீங்கள் கணவரை பார்த்து போங்க, ஏமாத்துங்க, கொள்ளையடிங்க, லஞ்சமாங்க, காசை கொண்டாங்க, உண்டு கொடுத்து கொளித்திருப்போம், நம்ம வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று கெடுமதி கொடுக்குற அந்த பெண்களை பார்த்து சாபிக்கிற ஒரு காலகட்டத்தை இஸ்ராயல் கடந்து போகிறது. அந்த இடத்திலே உண்மையையும் நன்மைத்தனத்தையும் அடக்கத்தையும் மிச்சுகின்ற ஒரு நல்ல பண்பாட்டு நிலைகளை இந்த வீடியம் சொல்லிக்கொண்டே வருகிறது. அதனால தான் வந்து இந்த வரலாற்று நூல்களில் பெண்கள் பற்றி ஒரு கட்டுரை நான் எழுதினேன். அதை படிக்கும்போது நிறைய இடத்துல அந்த பெண்கள் நிலையை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் எதிர்மறை பெண்களையும் பார்க்குறோம். பார்த்தோம்னாக்க பழைய ஏற்பாட்டில் அக்ஷா என்கின்ற நீதித்தொழில்நுட்பத்தில் வர ஒரு பெண், ஜெயில் என்கின்ற ஒற்றை சுத்தியை வைத்து எதிராளை கொண்டொழிக்கிற ஒரு பெண், தெபோரா என்கின்ற ஆடவனையும் மிஞ்சிய மதியம் கொண்ட தெபோராவை பார்க்கிறோம். அதே போல எல்கானா என்கின்ற கணவனுக்கு வந்த அண்ணாவை பார்க்கிறோம். அதே போல சிம்சோன் என்கிற நீதித்தலைவர்களாக இருக்கிற அவருடைய தாயாரை பார்க்கிறோம். நிறைய பெண்கள் வல்லமையின் சக்திகளாக போவார்கள். உயிர்ப்பின் சக்திகளைப் போல அந்த இறை மீட்பு திட்டத்தை முன்னோக்கி எடுத்து சொல்கிற போல அந்த இடத்துல ஒரு சில பெண்கள் எதிர்மறை காட்சிகளாக கொடுக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது தான் இந்த மீகாலும் அந்த ஒரு எதிர்மறை பெண்ணிய நிலைகள் நமக்கு படம் பிடிக்கிற காட்சியாகிறது. இது பெண்ணியக்காரர்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அடிமைத்தத்தின் வாரத்தில் உச்சரிக்கல ஒரு இயல்பனை யதார்த்தத்தில் ஒரு பெண்ணினால் அந்த குடும்பம் எப்படி கோயிலாக மாறும், ஒரு கூட்டுக்க திருச்சபையின் தவிர்க்க முடியாத அங்கமாய் ஒரு பெண் இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தும் செய்தியாகத்தான் அதை பார்க்குறேன். 4 வார்த்தைகளை சொல்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது எல்கானா கணவன் மனைவி பார்த்து சொல்வான், பிள்ளையே இல்லையே என்று தவித்து போன, நொறுங்கி போன, உடைந்து போன, தன் மற்றொரு மனைவின்பாக தாழ்ந்து போன அண்ணாவனுடைய கண்ணீரை பார்த்து அவன் சொல்வான், நல்ல கணவன் 10 பிள்ளைகளுக்கு சமம் சொல்வான். 10 பிள்ளைங்க அப்படி கடகடான்னு ஓடி ஆடி ஊட்டிய ரணகலம் பண்ணுற 10 பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கணவன் சமம். ஒரு நல்ல கணவன் 10 பிள்ளைகளுக்கு சமம். அந்த கணவனுடைய மாண்பு மேலானது. அந்த கணவனுடைய மாண்பு மேலானது நம்ம மாற்றோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர் பேசும்போது ஞானத்தோடு பேசுவார், அன்போடு அறிவுரை சொல்வார். எவ்வளவுதான் ஆம்பளைங்க வீரமாக இருந்தாலும் கடைசி சொல்லு மனைவின்னு சொல்லுதான். எங்கே இருந்தாலும் கடைசி சொல் லாஸ்ட் வேர்ட் இஸ் வைஸ் வேர்ட் அப்படிம்பாங்க. வைஸ் வேர்ட் இஸ் வைஃப் வேர்டும்பாங்க. திரைக்கதையிலும் சீரியல்களும் வருகின்ற மக்களை பார்த்து வாழ்க்கை என்றால் இவ்வளவு சொகுசு நந்தவனம் என்று நினைத்து பார்த்து அன்றாட வாழ்க்கையில் அழுடு வரும்போது